நீலகிரி மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் எபிசோடு. ஒரு ஸ்டிக்கரை கிழிக்க வேண்டிய வேலை இருக்குது. மக்களை ஏமாத்துறது திமுகவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எப்படி ஏமாத்துறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? நீலகிரி மலைதேசத்தில் ஒத்தக பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே ஒரு சதுப்பு நிலம் இருக்குது. ஊட்டி மக்களெல்லாம் எங்கடா இருக்குது அந்த சதுப்பு நிலம் அப்படிம்பீங்க. ரேஸ் கோர்ஸை தான் சொல்கிறேன். 55 ஏக்கர் சதுப்பு நிலம் மக்களே. அந்த சதுப்பு நிலத்தில் தான் வெள்ளைக்காரன் குதிரை பந்தயம் நடத்திக்கிட்டு இருந்தான். வெள்ளைக்காரன் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு பணக்காரன் அதில் குதிரை பந்தயம் நடத்திட்டு இருந்தான். சும்மா இல்லை, வாடகை கொடுக்காம. வாடகைன்னா 1 கோடி 2 கோடி இல்லை மக்களே, 800 கோடி ரூபா வாடகை பாக்கி. 800 கோடி ரூபா குத்தகை பணம் கொடுக்காம தான் இத்தனை நாள் அங்கே குதிரை பந்தயம் நடத்திட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது அது மறுபடியும் அரசாங்கத்தோட கைக்கு வந்துருச்சு. அது வரைக்கும் பணக்காரன் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்த மாதிரி அரசாங்கத்தோட கைக்கு அந்த நிலம் வந்ததுக்கப்புறம் திமுக தன்னுடைய நாடகத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மீட்கப்பட்ட ரேஸ் கோர்ஸில் பூங்கா ஒன்று அமைக்க போகிறதா அரசு முடிவெடுத்தது. அதற்கான அறிவிப்பும் வந்தது. அடிக்கல் நாட்டு விழாவும் இனிதே நிறைவேறியது. ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறோம், அதுவும் தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறோம். விளம்பரம் பண்ணாமல் இருக்க முடியுமா? இது அரசே விளம்பர மாடல் அரசு தானே. விளம்பரமும் நல்லபடியே நடந்தது. குத்தகை தொகை பாக்கி வைத்திருந்த மெட்ராஸ் ரேஸ் கிளப்பிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட குதிரை பந்தய மைதானத்தில் பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்தது. முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் சிறப்பு நிதி திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்க 70 கோடியே 23 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் 12 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முதற்கட்ட பணிகளை தமிழ்நாடு அரசு கொறடா ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். திமுக மாவட்ட பொறுப்பாளர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ், நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மக்களே நல்லா கவனிங்க, எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டதுன்னு நல்லா கவனிங்க. முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் சிறப்பு நிதி திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்க 70 கோடியே 23 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் 70 கோடியே 23 லட்சம் ரூபாய். மக்களே, ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். மக்களை ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. உண்மை எப்படியோ ஒரு நாள் வெளியே வந்துடும். அதுலேயும் இந்த திமுக காரன் அவமாயாலேயே மாட்டிக்குவான். இது அரசு செயல்படுத்த போகிற திட்டம்னு சொன்னேன். எந்த அரசுன்னு சொல்லலை. இல்லை, அது எந்த அரசுன்னு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு நல்லது. வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா மக்களுக்கு நல்லது. மக்களே, இது மத்திய அரசுடைய திட்டம். மத்திய அரசின் சுற்றுலாத்துறையின் கீழ் ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் என்னும் திட்டத்தின் கீழ் இந்தியா முழுக்க புதியதாக அல்லது வளர்ச்சி பெறாத சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்காக வந்த திட்டம்தான் இது. அதுலேயும் குறிப்பாக ஏற்கனவே பிரபலமாக இருக்கக்கூடிய சுற்றுலா தலத்தின் அழுத்தத்தையும் நெரிசலையும் குறைப்பதற்கான ஒரு திட்டம் தான் இது. எப்படின்னா, இப்போது நீலகிரி எடுத்துக்கங்க, இல்லை ஒத்தகையை எடுத்துக்கங்க. இது ஏற்கனவே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம். சும்மாவே இங்கே கூட்டம் அலமோதும். அழுத்தமும் நெரிசலும் நிறைந்த ஒரு சுற்றுலாத்தலம் தான் இது. நீலகிரி மக்களுக்கு நல்லாவே தெரியும் இது எவ்வளவு நெரிசலான இடம்னு. மற்ற மாவட்ட மக்களுக்கு சொல்லணும்னா எங்களுடைய பாதி நாள் டிராஃபிக் ஜாம்லேயே போயிடும். அதே டிராஃபிக் ஜாமில் பல உயிர்களும் போயிருக்கு. அப்படி அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலத்திலிருந்து இந்த அழுத்தத்தை குறைக்கும் வண்ணம், இந்த நெரிசலை குறைக்கும் வண்ணம் இன்னொரு சுற்றுலா ஆர்வமுடைய பகுதியை உருவாக்கி இந்த எக்ஸஸ் கூட்டத்தை அங்கே டைவர்ட் பண்ணணும். இதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் இது. அற்புதமான திட்டம் மக்களே. அது எப்படின்னா, இது நீலகிரியோட சுற்றுலாவை பாதிச்சிரும்னு நினைக்காதீங்க. இங்கே சுற்றுலா வரவங்க பாதி நேரம் டிராஃபிக் ஜாம்லாம் உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ நெரிசலாக இருக்கும். அந்த நெரிசலை குறைக்கணும். அந்த எக்ஸஸ் கூட்டம் மட்டும் வேற ஒரு சுற்றுலா ஆர்வமுள்ள பகுதிக்கு போயிடுச்சுன்னா இந்த இடத்துல சுற்றுலாவும் சீராக நடந்துகிட்டு இருக்கும், மக்களின் அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கப்படாது. அதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு முயற்சி தான் இது. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு 2 வருஷம் ஆச்சு மக்களே. போன 2024 நவம்பர் 28ஆம் தேதி மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்களால் 3295 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. இதன்படி தமிழ்நாட்டில் 2 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன. 1 மாமல்லபுரம், ஒதுக்கப்பட்ட நிதி 99 கோடியே 67 லட்சம். 2 கார்டன் ஆஃப் ஃப்ளார்ஸ், தேவாலா, ஒதுக்கப்பட்ட நிதி
70 கோடியே 23 லட்சம். கனெக்ட் ஆகுதா மக்களே? ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் 2024-25 கீழ் சுற்றுலா சூழல் பூங்கா மேம்பாட்டு பணிகள் ஊட்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் 70.23 கோடி மொத்த மதிப்பீட்டில் செயல்படுத்த திட்டமிட்டு முதல் கட்டமாக 12.33 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. சுற்றுலா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம வெளியே தெரிஞ்சா மக்கள் ஏளனம் பண்ணுவாங்களேன்னு கூச்சமும் இல்லாம மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை தாங்கள் ஒதுக்கியது போல நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது திமுக. அது சரி, இந்த மக்கள் முட்டாள்கள் தானே, இவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. சரி, அது என்ன அங்க பட்டியல்ல தேவாலன் போட்டிருந்தது, இந்த திட்டம் ஒத்தகையில தானே வருது அப்படின்னு நீங்க கேட்கணும். இந்த திட்டம் உண்மையாகவே கூடலூர் தொகுதியில தான் கொண்டு வரப்படதா இருந்துச்சு. கூடலூர் தேவாலாவில் மாநில தோட்டக்கலைத்துறையின் பண்ணை ஒன்று இருக்குது. அந்த பண்ணையில் தான் இந்த கார்டன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வரதா இருந்துச்சு. ஆனால் கூடலூரில் செயல்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் இருந்ததுனால இந்த திட்டம் ஒத்தகைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தை பற்றி பேசுகிறதுனால ஒரு செய்தியும் இங்கே குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அற்புதமான திட்டம், ஒரு சுற்றுலா தலத்தினுடைய அழுத்தத்தை குறைப்பதற்கான திட்டம். ஆனால் இதை நீலகிரியிலேயே செயல்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கலை தான் இந்த திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட திட்டம் தேவாலாவுக்கு போக வேண்டியது அங்கே இங்கேன்னு போய் இப்போ கடைசியில் ஊட்டியில் வந்து நிற்குது. ஸோ மக்கள் குழம்பிட்டாங்க, மக்களால் கண்டுபிடிக்க முடியாது. இதை பயன்படுத்தி இதை தங்களுடைய திட்டம்னு எடுத்துக்கொண்டு வந்து சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு போகலான்னு நினச்சிட்டாங்க. எப்போவோ வந்த திட்டத்தை இப்போ தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வந்து அடிக்கல் நாட்டி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக. இந்த திட்டம் போன வருஷமே ஊட்டிக்கு வந்துருச்சு மக்களே. போன வருஷமே நிதியும் ஒதுக்கப்பட்டு விட்டது. போன 2025 டிசம்பர் 1ஆம் தேதி கூட பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கான அதிகாரப்பூர்வ பதிலில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் தெளிவாக குறிப்பிடுறாரு. என்னன்னா, திட்டம் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2024-25. கார்டன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் தேவாலா ப்ராஜெக்ட் லொகேஷன் சேஞ்ச்டு டு ஊட்டி. இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி 70 கோடியே 23 லட்சம். மாமல்லபுரம் மற்றும் பூந்தோட்டத்திற்காக வழங்கப்பட்ட மொத்த நிதி 169 கோடியே 90 லட்சம். அதில் 112 கோடியே 13 லட்சத்தை போன வருஷமே அரசு கொடுத்துருச்சு. போன வருஷம் மத்திய அரசு கொடுத்த அந்த 112 கோடியிலிருந்து இப்போதான் 12 கோடி ரூபாயை இங்கே ஒதுக்கி வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் டெண்டரையும் போன வருஷமே கொடுத்துட்டாங்க. கட்டுறதுக்கான டெண்டர் இல்லை, ப்ராஜெக்ட் கன்சல்டண்ட்டுக்கான டெண்டர். அது என்ன ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? ப்ராஜெக்ட் கன்சல்டண்ட்டை பற்றி பேசணும்னா அது பெரிய எபிசோடாக பேசணும் மக்களே. எளிமையாக சொல்லணும்னா, கமிஷன் அடிக்கிறதுக்காக இந்த திமுக கொண்டு வந்த ஒரு சிறப்பு திட்டம் தான் இந்த ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட். இந்த ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஞ்ஞான ஊழலுங்கிறது மத்திய அமலாக்கத்துறைக்கு நல்லாவே தெரியும். புதியதொரு அரசு உருவான பின்பு அனைத்து உண்மைகளும் வெளியே வரும். சரி, நாடகத்தை நடத்திட்டாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த திட்டம் சரிவர தொடருமாங்கிறதே சந்தேகம்தான். ஏன்னா நான் பலமுறை குறிப்பிட்டேன், இது சதுப்பு நிலம். ரேஸ்கோர்ஸ் என்னும் சதுப்பு நிலத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. சட்டப்படி எந்த ஒரு அனுமதியும் வாங்காமல் தேர்தலுக்கான ஒரு நாடகமாகவும் கமிஷன் அடிக்கிறதுக்காகவும் இந்த திட்டத்தை தப்பாக பயன்படுத்திட்டு வருது இந்த திமுக. ஹில் ஸ்டேஷன் பில்டிங் ரூல்ஸ் வயலேஷன் அதில் இருக்குது. ஊட்டி மாஸ்டர் பிளான் வயலேஷன் அதில் இருக்குது. 2017 வெட்லாண்ட்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வயலேஷன் அதில் இருக்குது. ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி கிட்ட போதுமான அனுமதியை வாங்கினாங்களான்னு எந்த ஒரு செய்தியும் கிடையாது. இது எல்லாத்த விட முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இந்த சதுப்பு நிலத்தில் நடக்க போகிற இந்த பெரிய கட்டுமானத்தை எதிர்த்து பல சமூக நல அமைப்புகள் போராட்டத்தை கையில் எடுத்துட்டாங்க. அதை விட முக்கியம், இந்த வெட்லாண்ட்ஸில் நடக்கிற பல முறையற்ற கட்டுமானங்களை பார்த்துட்டு நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் ஏற்கனவே சுவோ மோட்டோ கேஸ் எடுத்துட்டாங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல, நீலகிரியில் கட்டுமானம்னு வரும்போது மட்டும் இந்த அரசு எப்போவுமே டபுள் ஸ்டாண்டர்ட் தான் எடுத்திருக்கு. லேக் ஏரியா பக்கத்தில் பில்டிங் கட்டவே பர்மிஷன் இல்லை. ஆனால் இங்கே வெட்லாண்ட்ஸ் மேலேயே 70 கோடி ரூபாய்க்கு பெரிய கட்டுமானம் ஒன்று வரப்போகுது. போன 5 வருஷமாக இவங்க இதை தான் மக்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் வெறும் விளம்பரத்துக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு நீலகிரியோட கழுத்தை நெரிச்சது தான் மிச்சம். இந்த ரேஸ் கோர்ஸ் அமைஞ்சிருக்கிற இந்த பரப்பளவை கொஞ்சம் பாருங்கள் மக்களே.
இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அந்த பக்கம் ஏடிசி ஜங்ஷன்னு, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற பவுண்டரியாக தான் இந்த ரேஸ் கோர்ஸ் மையத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போது இந்த இடத்துல ஒரு பூங்காவை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மொத்த கூட்டமும் இங்கே வந்து சேர்ந்துடும். இது இன்னும் அழுத்தத்தை அதிகமாக்க தான் போகுது. கேட்டால் இதுலேயும் ஒரு பார்க்கிங் வரும் அப்படிம்பாங்க. எது? இந்த மொத்த வண்டியும் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்துறதா? அதுக்கு பேர் பார்க்கிங் கிடையாது, டிராஃபிக் ஜாம். அந்த டிராஃபிக் ஜாம்லேருந்து விடிவு வேணுங்கிறதுக்காக தான் பார்க்கிங் கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, எப்படியெல்லாம் உருட்டி மக்களை ஏமாற்றி ஒரு நாடகத்தை நடத்தி ஓட்டு வாங்கிட்டு போகணுன்னு பார்க்குறாங்க. கொடுமை என்னன்னா, திமுக அனுபவிக்கிறதுக்காக பாஜக ரூட்டை போட்டு கொடுத்துருக்கு. உண்மையாகவே பாராட்டணும்னா நம்ம பாஜக அரசை தான் பாராட்டணும். ஏன்னா நல்ல ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதை செயல்படுத்துகிற திமுக வழக்கம் போல் ஊரை நாசம் பண்ணுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு கோடி மக்கள் பணத்தை பயனில்லாத ஒரு திட்டத்தில் கொண்டு போய் கொட்டுறாங்களேங்கும் போது தான் கோபம் வருது மக்களே. நீலகிரி பாஜக என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும்னு தோணுது. உங்கள் திட்டத்தை வச்சு இங்கே ஒருத்தன் விளம்பரம் பண்ணி ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு மரமேறி நுங்க பறிச்சது பாஜக. ஆனால் இந்த திமுக காரன் நோண்டி தின்னது இல்லாமல் அதில் வண்டி செஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். பாஜக எங்கடான்னு பார்த்தா சீன்லேயே காணும். வேற ஒன்றும் இல்லை, பாஜகவுக்கே இது குழப்பம். இது நம்ம திட்டம் தானா இல்லை அவங்க திட்டமா? ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சது, அதை இவ்வளவு சுத்தலில் விட்டு தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாடகத்தை போட்டதுனால எல்லாருக்குமே இங்கே குழப்பம். ஆனால் மக்களே, இந்த மொத்த சம்பவத்துலேயும் பெரிய சிரிப்பு என்னன்னா, இந்த பாஜகவை ஏமாத்துனது, கூடலூர் மக்களை ஏமாத்துனது, ஊட்டி மக்களை ஏமாத்துனதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. காங்கிரஸ்காரனையும் ஏமாற்றி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்திய வரலாற்றிலேயே பாஜகவின் திட்டத்தை தனது திட்டம் என்று சொல்லி திமுக நாடகம் நடத்தும் வேளையில் காங்கிரஸ் முன்னின்று அடிக்கல் நாட்டியது. இந்த வினோதத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. காங்கிரஸ் ஒரு திட்டம் கொண்டு வருதுன்னா அதை பாஜக எதிர்க்கணும். பாஜக ஒரு திட்டம் கொண்டு வருதுன்னா அதை காங்கிரஸ் எதிர்க்கணும். அதுதானுங்களே உலக வழக்கம். அதை விட்டுட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் எங்கே கூப்பிட்டாலும் போய் நின்று ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுப்பீங்களா? இதில் விளம்பரம் வேறு. அரசு கொறடா அடிக்கல் நாட்டினார், மாவட்ட பொறுப்பாளர் பக்கத்தில் நின்று போஸ் கொடுத்தார், காங்கிரஸ்காரர் பின்னாடி நின்று எட்டி பார்த்தார்னு. நீலகிரி காங்கிரஸ்காரங்க கிட்ட கேட்குறேன், அந்த இடத்துலையே ஒரு ஹிண்ட் இருந்ததே, அதை நீங்கள் கவனிக்கவே இல்லையா? ஊடகம் வெளிச்சம் பரக்கூடாதுங்கிறதுக்காக ஓரமாக ஒரு ஃப்ளெக்ஸை வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ளெக்ஸில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருந்ததே, அதை நீங்கள் கவனிக்கவே இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாம்ல, என்னடா இங்கே அரசு கொறடா இது திமுக திட்டம்னு வெடிச்சிக்கிட்டு இருக்காரு, ஆனால் அங்கே பேனரில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருக்கே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானா பிஜேபி கவர்மெண்ட் ஆச்சே அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா கூட அந்த இடத்த விட்டு ஜூட்டு விட்டுருக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? கூப்பிட்டாங்க, வந்தோம், நின்னோம், ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுப்போம். மற்ற மாவட்ட மக்களின் தகவலுக்காக இதை சொல்கிறேன். இந்த ரேஸ் கோர்ஸ், இந்த பூங்கா அமைய போகிற ரேஸ் கோர்ஸ் ஊட்டி தொகுதியில் இருக்குது. அரசு கொறடா குன்னூர் தொகுதி எம்எல்ஏ. குன்னூர் தொகுதி எம்எல்ஏ ஊட்டிக்கு வந்து பாஜக திட்டத்தை திமுக திட்டம்னு நாடகம் நடத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கிற இடத்துல ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. ஊட்டி எம்எல்ஏ தொகுதியில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போய் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாரு. கடந்த 5 ஆண்டுகளாக இங்கே இதுதான் மக்களே நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன செய்கிறோம்னே இவங்களுக்கு தெரியல. நீலகிரியோட பிரச்சனை என்னன்னே இவங்களுக்கு புரியலை. மக்களுடைய தேவை என்னன்னு இவங்களுக்கு புரியலை. என்ன தீர்வை கொண்டு வரணும்னு இவங்களுக்கு தெரியலை. என்ன செய்கிறோம்னே இவங்களுக்கு தெரியலை. மக்களுக்கு நல்லது செய்கிறோங்கிற பேரில் போன 5 வருஷம் இவங்க செஞ்சது பூராமே குளறுபடிகள் தான். போன 5 வருஷம் குளறுபடி பண்ணது போதாதுன்னு இப்போ இன்னொரு 5 வருஷம் குளறுபடி பண்ணுறதுக்காக திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து நிற்கிறாங்க. இனியும் நீலகிரி மக்கள் ஏமாறக்கூடாது. நாடகம் நடத்துகிறவங்களையும் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போய் நின்று ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறவங்களையும் நம்பி இனி பயனில்லை. வரும் 2026 தேர்தலில் நல்ல ஒரு முடிவை எடுப்போம். நீலகிரியை காப்போம். நன்றி.